குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காஜல் மேர் புது மேர் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஒரு வீடியோ வந்து டீட்டெயில்டாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதை வெளியே கொண்டு போயிட்டு அவுட் சைடு என்விரான்மெண்ட்டில் எப்படி ஸ்பூக் ஆகுது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படின்னா வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னாக்கா ஒரு நாள் கிரவுண்ட் ஒர்க் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு நாள் ரைடிங் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு நாள் கிரவுண்ட் ஒர்க் இம்ப்ரூவ். நார்மலாக வந்து நான் என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னாக்கா ஒரு புது ஹார்ஸு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஹார்ஸ்னால் வந்து கண்டினியூஸாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவேன். 2-3 டேஸ் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மவுண்ட் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஹார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக பிரச்சனைங்க அப்படின்னா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அக்ரெசிவ்னஸ் அந்த மாதிரிலாம் இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன்னாக்கா பேரலாக எடுத்துக்கிறேன். ஒரு நாள் கிரவுண்ட் ஒர்க், ஒரு நாள் ரைடிங். அந்த மாதிரி எனக்கு வந்து ரைடிங்கில் வந்து இதை கொஞ்சம் பக்குவப்படுத்தணும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ரைடிங் ஹார்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் சண்டே அனலைஸ் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னாக்கா பாண்ட் சோர்னுவாங்க. பாண்ட் சோர்னா ஒன்றும் இல்லை, கட்டுத்தரையை நோக்கி ரைடரோட சேர்த்து தூக்கிட்டு ஓடிடும். நீங்கள் எங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிருப்பீங்க. 2 கிலோமீட்டர் போயிருக்கு சொல்ல அதுக்கிட்ட அப்படியே இது பண்ணிட்டு லைட்டாக வீட்டு பக்கம் திருப்பினாக்கா என்ன பண்ணாக்கா ரைடரை மீறி கையை தூக்கிக்கிட்டு ஓடிடும். கட்டுத்தரைக்கு கூட்டு போய் கரெக்டாக கட்டுத்தரையில் தான் நிற்கும். அது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஹேபிட். ஏன் தெரியுங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடிய குதிரைங்க ரொம்ப ஒரு திங்கிங் சைடு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு மரத்துலேயோ வண்டியிலையோ எதுலையோ மோதி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹார்ஸஸை வந்து உடனே அட்ரஸ் பண்ணிடணும். பாண்ட் சோரை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து பாண்ட் சோர் அப்படின்னா வந்து இதுக்கிட்ட பெரிய பிரச்சனை வந்து ஹியூமன் மேலே வந்து மோதுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் சோர் கட்டுத்தரைக்கு இழுத்துட்டு போகிறது. இது ரெண்டுத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக அட்ரஸ் பண்ண போகிறோம். மீதி எல்லாம் வந்து ரைடிங் டிசிப்ளின்ஸ் எல்லாம் வந்து நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ணோம், ரைட்டு டர்ன் பண்ணோம், இதெல்லாம் நார்மலான விஷயம் தான், ஈஸியாக கற்றுக் கொடுத்துடலாம். ஆனால் இந்த 2 விஷயத்தை தான் இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி தூரம் நிற்கணும், அவங்களை மோதி டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரம் நிற்கணும். அடுத்து வந்து பாண்ட் சோர். ஓகேங்களா? சரி, இப்போ நான் இது ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்ண சொல்ல என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்குது? ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா இப்போ இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு 1 hour இந்த ஹார்ஸை ட்ரெயின் பண்ணுறேன்னாக்கா இந்த ஹோல் டைம் வந்து என் மேலே வந்து மோதிரவோ இல்லை நேற்று நம்ம அதுக்கு ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணோம் இல்லையா, மேலே வந்து இடிக்கக்கூடாது, தூரம் தான் நிற்கணும், ஒரு ஹியூமன் கூட நிற்க சொல்லும் அப்படின்றது நான் வந்து ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ண மாட்டேன். எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணாமல் நான் அதுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக ஒரு சான்சஸும் எங்கெல்லாம் அது வந்து மிஸ் ஆகிட்டு நம்மளை மீறி போயிட்டு அவங்க நிற்குதோ அது எல்லாத்தையுமே வந்து பின்னாடி தள்ளி அதுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு அதுக்கு சொல்லி கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாண்ட் சோருக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில முன் தயாரிப்புகள், சரிங்களா? பாண்ட் சோர் ஹார்ஸஸை முதல்ல வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தயார் பண்ணோம், உள்ள என்ன தயார் பண்ணோம், அதுக்கு என்னென்ன விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு அது அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணணுன்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். வாங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நேற்று விஷயத்தை அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லைட்டாக வந்து லஞ்சிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லஞ்சிங் மட்டும் ஓகே, லைட்டாக லஞ்சிங் மட்டும் பதட்டம் இல்லாமல். ஓகேங்களா? நேற்றே வந்து தெரியும் உங்களுக்கு, கச்சமுச்சன்னு வானடா இப்படி இல்லை பாருங்க, இப்போ தான் கட்டு. சரி, நீ உன்னை நான் ஓட சொல்ல, நீ மெதுவாக போகலாம். நான் உன்னை ஓட சொல்ல, நீ நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ அதுதான் என்னுடைய தேவை. ஓகேவா? பாருங்க, ரிலாக்ஸ் ஆகிறோம். எனக்கு தேவை வந்து ரிலாக்ஸிங் தான் தேவை. ஓகே, குட், அருமை, குட். ரிலாக்ஸ் ஆகிறோம். நல்ல ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. ஏன் நான் இப்போ குறைக்கணும்னு நினைக்கிறேன்னாக்கா ஏற்கனவே பதட்டமான குதிரை. இந்த பதட்டமான குதிரை மெம்மேலையும் நான் இதை திறத்தி பதட்டமாக்காம ஜஸ்ட் வந்து அதனுடைய அந்த மைண்டை வந்து காம் பண்றேன். ஓகேங்களா? குறைக்கிறேன். நீ நம்ம ஏன்னா நம்ம கிட்ட நம்ம ஒரு குதிரையை ஓட்டுறோம், அந்த குதிரை பதட்டமா இருந்தா நம்ம மனசுல நினைக்கிறது அது புரியாது. நம்ம மனசுல நினைக்கிறது அது புரியணும் அப்படின்னாக்கா அது வந்து சாந்தமா இருக்கணும். ஓகேங்களா? ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ பிகினர் டிப்புங்க, நான் ஒரு வீடியோலயும் அங்கங்க பிகினர் டிப் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். பிகினர் டிப் ஒன்று சொல்கிறேன். என்னன்னாக்கா நீங்கள் புதுசாக இதை ட்ரை பண்ணுறீங்க, நீங்களும் வந்து யூடியூப்ல வீடியோ பார்த்து நீங்கள் ஹார்ஸ் ட்ரெயின் பண்ண கற்றுக்குறீங்கனாக்கா இந்த மாதிரி குதிரை வந்து நம்ம லஞ்சிங் பண்ண சொல்ல ஸ்லோ ஆகணும்னாக்கா நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். மூச்சு வந்து ஃப்ரீயாக விட்டணும். ஏன்னா வந்து குதிரை வந்து பதட்டமாக இருக்க சொல்ல நேச்சுரலாக நம்ம ஹியூமனோட டெண்டன்சி என்ன தெரியுங்களா ஆகும், நம்மளும் வந்து அப்படியே மனசுக்குள்ள ஒரு இறுக்கமாக இருப்போம், அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக டென்ஸ்டாக ஃபீல் ஆகும். ரிலாக்ஸ், அப்படியே வந்து ஒரு மூச்சை வந்து நல்லா இழுத்து
ஃப்ரீயாக விடுங்க, குதிரை ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா? எப்படி இது நீங்கள் என்ன கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடுன்றாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்ல கேட்கக்கூடாது. ஏன்னாக்கா அது உங்களை ஃபீல் பண்ணும். ஓகேங்களா? அது உங்களை ஃபீல் பண்ணும். அதனால வந்து கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் இங்கிருந்து நான் மூச்சு மட்டும் ஃப்ரீயாக விட்டுக்கிறேன். ரிலாக்ஸ், ப்ரீத். ஓகே, இப்போ நான் வந்து போகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் 1000 சர்க்கிள் இப்படி ஓட்டினாலும் அது பிரயோஜனம் கிடையாது. அது திங்க் பண்ண வைக்கிறது தான் பிரயோஜனம். ஓகேங்களா? நான் அது ஓரளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. ஓகே, பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் டைரக்ஷன். இல்லை, ஒரு டைரக்ஷன் பண்ண இல்லையா, ஆப்போசிட் டைரக்ஷன். ரொம்ப ஒரு சூப்பரான விஷயத்தை இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். அது உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஆனால் சும்மா அப்படி செக் பண்ணிக்கோங்க. நேற்று வந்து நான் லஞ்சிங் பண்ணேன். போன வீடியோவில் இருக்குது பார்த்தீங்களா? போன வீடியோவில் நான் என்ன பண்ணேன், நம்ம மேலே மோதுற மாதிரி வருதுன்னு 2-3 முறை கரெக்ஷன் பண்ணேன். அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நம்மளை விட்டு விலகி போச்சு. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுத்து வந்து டேரெக்டாக நான் இப்போ இந்த சைட் டேரக்ஷன் சொல்லி என் மேலே வந்து மோதுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுவே டிஸ்டன்ஸை வச்சு போச்சு. ஓகேங்களா? நல்ல விஷயம் இல்லையா அது? அப்போ நேற்று பண்ண ட்ரைனிங்க்கு இன்றைக்கி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சில நாள் அப்படிதாங்க, நம்ம ட்ரைனிங் பண்ணுவோம், ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுவோம். அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ரிசல்ட்ஸே கிடைக்காது. ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேசிவான அப்ரப்டான சேஞ்ச் இருக்கும் அதுக்கு. ஓகேங்களா? நிறைய முறை இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரீத். நல்லா வந்து ரிலாக்ஸ்டாக மூச்சு விட்றேன். ஹார்ட் ஸ்லோ ஆகிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. வைக்கவே இல்லை. ஓகேங்களா? நான் ரிலாக்ஸ் ஆனால் குதிரை ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. நான் நார்மலாக இந்த மாதிரி ஹலோ பண்ண மாட்டேன். இருந்தாலும் வந்து நான் என்ன பண்ணாக்கா அது ரிலாக்ஸ் ஆச்சுன்றது ஒரு, ஏன்னா இந்த மாதிரி பதட்டமான குதிரை ரிலாக்ஸ் ஆக வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால வந்து இந்த பதட்டத்தை போக்கி அது ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ண அலோவ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? எந்த டைரக்ஷன் நம்ம லாஸ்ட் டைம் இப்படி பண்ணோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், குட். எவ்வளோ சூப்பரான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா? ஜஸ்ட் நான் ஒரே முறை கேட்டேன். அப்போ நேற்று வந்து எவ்வளோ பதட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருந்த குதிரை இன்னைக்கு என்ன பண்ணுது, ரொம்ப சாஃப்டா இருக்கு. நான் என்ன பண்றேன், மறுபடியும் மூச்சு விட ஸ்டார்ட் பண்றேன். ரிலாக்ஸ். இந்த ஹார்ஸை பர்சனலாக என்னால் என்ன ஃபீல் பண்ண முடியுதுனாக்கா, இது லெஃப்ட் சர்க்கிளில் போக சொல்ல அவ்வளோ சீக்கிரம் ஸ்லோ டவுனோ ரிலாக்ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ரைட் சர்க்கிளில் அவ்வளோ அதுவே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிலாக்ஸ் பண்ணுறேன். ஹார்ட் ஸ்லோ ஆகிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரிலாக்ஸ் பண்ணுறேன். நின்றுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் நின்றுச்சுன்னு பேச அந்த ஒரு விஷயத்துக்கே அந்த எனர்ஜிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதில் வந்து சூப்பரான விஷயங்க. ஹார்ஸ் ட்ரைனிங் வந்து இதை ஃபீல் பண்ணுறவங்களால மட்டும்தான் அது கொஞ்சம் பிரச்சனை எடுத்து. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். மறுபடியும் கிடைக்கல. ஓகேவா? ரிலாக்ஸ் ஆகலை. நான் வந்து ஏன்னா நான் பேச அதுக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். ஓகேங்களா? ஏன்னா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா, நார்மலாக பேசாமல் இருந்தேன்னா ஒரு சில டைம் நின்றோம். இப்போ பேசிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகுது. அதனால நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ட்ரை டு கண்ட்ரோல் மை ப்ரீத். என் ப்ரீத்து என்னோட ஃபீலை மட்டும் கொஞ்சம் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த இருக்கத்தை கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஒரு சர்க்கிள் பார்ப்போம், அதுக்கப்புறம் நானே மேனுவலாக வச்சுருக்கேன். என்ன பண்ணக்கூடாதுன்னா என் மேலே வந்து மோதக்கூடாது. அதுக்கு வந்து தெரியும் என் மேலே வந்து மோதக்கூடாது. பத்தலை, எனக்கு டிஸ்டன்ஸ் பத்தலை. அதனால லைட்டாக நான் பின்னாடி தள்ளிக்கிட்டு ரப் பண்ணி. குட். அப்போது நார்மலாக பாருங்கள், இந்த விஷயம்லாம் சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள்
ஃபாரின் ட்ரைனர்ஸ் ஒரு சிலரை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட, இப்போ கிளின்டன் வீடியோஸோ இல்லை நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க, அவங்க வீடியோஸ்க்கு போனீங்கன்னா கூட இது வந்து பேடாக தான் இருக்கும். ஒரு பேட் வீடியோக்குள்ளே மட்டும்தான் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த கண்டென்ட்லாம் வெளியே சொல்லுவாங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா அதுதான் அவங்களுக்கு மெயின் மார்க்கெட்டிங் இல்லையா? அது அந்த சூட்சமே, அந்த ட்ரைனிங்கோட சூட்சமே அதில் தானே இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கு சொல்ல என்ன 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 இதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரியுது ஒரு நாள் வந்து ஃபைட்டிங்காக போச்சு, ஒரு நாள் பதட்டமாக இருந்துச்சு, அடுத்த நாள் நான் குதிரை எடுத்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அதை என்ன பண்ணுறேன், சாந்தமாக அது கூட வந்து ரிலேஷன்ஷிப்பை கேரி ஓவர் பண்ணுறேன். என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, திடீர்னு எனக்கு கூட இப்போ ஒரு மனசு திடீர்னு ஏதோ ஒன்று இது பண்ணுவோம், திடீர்னு ஒன்று பட்டுன்னு அடிச்சிடுவேன். பட்டுன்னு அடிச்சு அதனுடைய மனசு என்ன ஆகும், மறுபடியும் பதட்டத்தில் ஏற்பட்டு அப்படியே போயிடும். அப்போ என்ன பண்ணுறேன், லைட்டாக அதை ஸ்மூத்தாகவே கேரி பண்ணுறேன். இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஸ்மூத்தாகவே கேரி பண்ணுறேன். அந்த ரிலேஷன்ஷிப்பை நீ உடைக்கிறியா நான் உடைக்கிறேன்னா, ஓகேங்களா? நீ தப்பு பண்ணி உடைச்சினாக்கா நான் அதை அதுக்கான பிரதிபலனை, அதுக்கான பிரச்சனைகளை உனக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆனால் நீ வந்து எனக்கு சாந்தமாக என் கூட கேரி ஆகிற வரைக்கும் நான் உன்னை எந்த இதுவும் பண்ண மாட்டேன். இதெல்லாம் சூட்சமங்கள். இதெல்லாம் வந்து வீடியோவோட இன்பிட்வீனில் நான் லைட்டாக வைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற கண்டென்ட் யாருக்கு போய் சேரணும்னாக்கா, நம்ம வீடியோவை சின்சியராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து அங்கங்கே சொல்லுவோம். ஏன்னா வந்து நான் என்ன பண்ணுவேன், கிளின்டனோட வீடியோஸ் எல்லாம் கிளின்டன்னு, இயான் ஃப்ரான்சிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட் பேர்லி, இவங்கெல்லாம் வந்து, அப்புறம் நிறைய பேரை நான் ஃபாலோ பண்ணுவேன், ஸ்டாசி வெஸ்பால், இவங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்ல, அவங்க ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் வீடியோ கொடுக்குறாங்கனாக்கா, அந்த இன்பிட்வீனில் ஒரு செம்மையான ஒரு வேர்டு இருக்கும், ஒரு விஷயத்த பக்காவாக பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த நடுவில் இருக்கும், இல்லை எங்கேயோ ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஆனால் அந்த விஷயம் வந்து பயங்கரமான ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த மாதிரி நான் கேப்சர் பண்ண ஒரு விஷயம் தான் இதெல்லாம். குதிரையை வந்து சாந்தமாக வச்சுக்கணும், ஒரு பதட்டமான குதிரை. இதே வந்து அக்ரஸிவ் குதிரையை வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும். அதனால வந்து எல்லா குதிரைக்கும் ஒரே கிளின்டன் சொல்லுவார், என் மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணும், பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த ஹார்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்ற வரும்னு அவரும் சொல்லியிருப்பாரு. அதனால வந்து நோ சிங்கிள் மெத்தட், எல்லா குதிரைக்கும் ஒரே மெத்தட்ன்றது வாய்ப்பே கிடையாது. இதே வந்து ஒரு அக்ரெசிவ் ஹார்ஸ்னாக்கா அதை வேற மாதிரி டீல் பண்ணுவேன், இதே ஒரு லேசி ஹார்ஸ்னாக்கா அதை வேற மாதிரி டீல் பண்ணுவேன், இதே மாதிரி ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஹார்ஸ்னாக்கா அதை வேற மாதிரி டீல் பண்ணுவேன், இதே மாதிரி ஒரு பதட்டமான ஹார்ஸ்க்கு நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து ஹார்ஸ் வந்து அது குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஓகே, குட், சூப்பர் இல்லையா? அது எவ்வளோ அப்படியே தூங்கிடும் போல இருக்கு. அப்போ அதுக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை வெளியெடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒரு ரைடரை நம்மளுடைய பொறுப்பு தான், ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு கிரவுண்ட் ஒர்க் வந்து ரொம்ப அருமையாக போயிருக்கு. அப்போ அடுத்து சேடலிங்ல என்னென்ன இதுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நான் மவுண்ட் பண்ண சொல்ல என்னென்ன முன்னெச்சரிக்கைகள், முன் ஏற்பாடுகள் நம்ம செய்யணும், அதுக்கப்புறம் எப்படி மவுண்ட் பண்ணணும், டிஸ்மவுண்ட் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து கவர் பண்ணுவோம், ஓகேங்களா? அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, ஜஸ்ட் வந்து நம்மளுடைய ரெயினை வெளியே எடுத்துக்கலாம். நார்மலாக இது வந்து ஸ்பிளிட் ரெயின்வாங்க, இந்த கட்டி ரெயின்ஸ்னுவாங்க. இல்லை கட்டி ரெயின்ஸ்னாக்கா ஒன்றும் இல்லை, ரெண்டு ரெயினும் ஜாயின் ஆகிருக்காது, தனித்தனி ரெயின் மாதிரி. ஒரு ஸ்பிளிட் ரெயின் ஒன்று இருக்குது, வச்சுக்கலாம், அப்படி டைப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீ ரெக்வசைட்ஸாக நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போ ஹார்ஸு இது பண்ணாலும் ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, லேட்டரல் ஃப்ளெக்ஷன் வாங்க. நான் அதுக்கு முன்னாடி நான் லைட்டாக சேடலை மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். இதான் இந்த மாதிரி நான் எடுத்தேனாக்கா டக்குன்னு இந்த பக்கம் வந்து எடுக்கணும், ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்றதை காட்டுறேன். நல்லா சைட் லைட்டாக தான் இருக்கு, இந்த பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறாக்கா, நெக்ஸ்ட் வந்து லேட்டரல் ஃப்ளெக்ஷன் வாங்க, ஓகேங்களா? லேட்டரல் ஃப்ளெக்ஷன் ஒன்றும் இல்லை, அதனுடைய கழுத்தை லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்ப கற்றுக்கலாம். ஓகே, ஏன் திருப்புறன்றதை நான் அடுத்து ரைடிங்கில் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேங்களா? அது ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல ரைட்டு இங்கே. ஓகே, குட் குட், நல்லா விட்டு கொடுத்துறேன். அவ்வளோதான்மா, சூப்பர்டா. இல்லை ஃபைட் பண்ணக்கூடாது. விட்டு கொடு, நான் விட்டுருவேன்.
விட்டு கொடுத்தீங்கன்னா நான் விட்டுருவேன். லைட்டாக விட்டு கொடுத்தான். லைட்டாக அப்படின்னா வந்து இப்படி இழுத்து நம்ம இப்போ நான் வந்து டச் பண்ணி இழுத்து பிடிக்கிறேன்னாக்கா லைட்டாக அது எங்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படின்னா வந்து அந்த ப்ரெஷர் நம்ம கை இழுத்து பிடிக்கும்போது அந்த ப்ரெஷர் நம்ம கையில் தெரியும். அப்படியே அது ப்ரெஷர்லேயே இருக்கும். லைட்டாக இப்படி விட்டு பிடிச்சா டப்புன்னு விட்டுரும். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் வந்து சேம் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ண சொல்ல ஃபீட்டு நகரக்கூடாது. ஆனால் நகர்ந்துச்சுன்னா நான் ஸ்டில் ப்ரெஷரை வச்சுக்கிட்டே தான் இருப்பேன், விட மாட்டேன். ஓகேங்களா? அது ஈவன் தான் விட்டு கொடுத்தாலும் நான் விட மாட்டேன். ஸோ ஃபீட்டு நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். விட்டுட்டு நின்றுட்டு விட்டு கொடுத்து. ஓகே, அவ்வளோதான். வேண்டா செல்லக்குட்டி. அப்போ ஃபீட்டும் ஸ்லோ ஆயிடுச்சு, நின்றுச்சு, ஐடில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு சூப்பர்ப்பா, அழகாக விட்டு கொடுத்தா பாருங்க. ஃபீட்டும் நகரில் அழகாக விட்டு கொடுத்தான். அவ்வளோதான், அவ்வளோதான்ப்பா. அப்போ லைட்டாக கழுத்தை மட்டும் இப்படி இப்படி இது அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு வண்டியை வந்து லெஃப்ட் திருப்ப ட்ரை பண்ணுறீங்க. லெஃப்ட் திருப்ப சொல்ல ஸ்டேரிங் டைட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது இல்லையா? அதனால் வந்து ஹார்சஸ்க்கு வந்து இந்த மசில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து மசில் வந்து அப்படியே டைட் ஆயிரும். என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, ஒருத்தர் வந்து இந்த காலை வந்து இவ்வளோ தூரம் தூக்குங்கனாக்கா, அவர் வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் தூக்குனதே இல்லை. ஆனால் திடீர்னு தூக்க சொல்லி இவ்வளோ தூரம் தூக்க சொன்னால் தூக்க மாட்டாங்க. அதே ஒரு 10 நாள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து காலை இவ்வளோ தூரம் தூக்குங்கனாக்கா தூக்குவாங்க. ஏன் தூக்குவாங்கனாக்கா, அவங்க வந்து இந்த காலில் சுற்றி இருக்கிற மசிலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, நல்லா விரிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு குதிரையை லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்பணும்னாக்கா நான் இந்த கழுத்து பகுதி மசிலை வந்து சாஃப்டாக வச்சுக்கணும். இப்படி ஈஸியாக அந்த ஸ்டேரிங் வந்து ஈஸியாக திருப்ப முடியும் என்னால். அப்போது அந்த ஸ்டேரிங்கை நான் வந்து பழக்கிறேன். இப்போ ஜஸ்ட் வந்து சூப்பர்ப்பா விட்டு கொடுத்துட்டான். அப்போ இந்த டைம் வந்து லைட்டாக ஃபைட் பண்ணி விட்டு கொடுத்தான். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸஸாக பெண்டு கேட்க போகிறேன். இல்லை ஃபைட் பண்ணுறான். ஃபைட்டை நகர்த்தக்கூடாது, விட்டு கொடு. இப்போவும் லைட்டாக அந்த சின்ன மைல்டான ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது. பட் அதுக்காக நான் இப்போ ப்ரெஷர் பண்ணுறேன்னா பாவம் விக்ஸ் ஆயிருக்கும். அதனால் இல்லை நீ ஃபைட் பண்ணால் விட மாட்டேன், விட்டு கொடுத்தீங்கன்னா விடுவேன். விட்டு கொடு, நீ உடனே கேட்கக்கூடு. அவ்வளோதான். ஒரு செகண்ட், ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் இருந்தான் வழக்கமாக நிற்கிறதோட. அப்போ ஜஸ்ட் வந்து இது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைட் பண்ண விட மாட்டேன்டா ஆக்சுவலாக. அவ்வளோதான். சூப்பர்ரா காஜல், சூப்பர். மறுபடியும் வாடிச்சலாம். சூப்பர் பாரு, அவ்வளோதான். பாருங்க, அழகாக விட்டு கொடுத்துட்டான். அவனுக்கு புரியுது, லைனுக்கு வந்துட்டான். நம்ம அந்த பதட்டம் கச்சமுச்சா ஐயோ யாரும் அடிச்சிருவாங்களோ, யாரும் இது பண்ணணும், அந்த பதட்டம் எல்லாம் போயிட்டு திங்கிங் சைடுக்கு வந்துட்டான். அவங்க இதான் கேட்பாங்க, நம்ம இதை செய்யலாம், இதை செஞ்சால் நம்மளை விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு சாந்த நிலைமைக்கு வந்துட்டான். நல்ல விஷயம் இல்லையா? இப்போ லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி அடுத்து ரைட் சைடு ட்ரெயின் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரைட் இந்த எக்ஸசைஸ் சொல்ல நல்லா இது பண்ணும். ஹார்ஸை வந்து பின்னாடி சேடல் இருந்தால் சேடல் மேலே, இல்லை சேடல் இல்லாமல் இருந்தால் பின்னாடி ஒரு கை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெயினை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் உட்காந்துட்டு இருந்தால் உங்கள் இடுப்பு எங்கே இருக்குமோ அந்த இடத்துக்கு லைட்டாக இப்படி ப்ரெஷர் பண்ணும். ஓகே, ப்ரெஷர் பண்ணும். சார் ப்ரெஷர் பண்ணுங்க. பாருங்க, காலை நகர்த்தக்கூடாது. நான் ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணுறேன். ஹோல்டு. விட்டு கொடு. விட்டு கொடுத்துருக்கான். என்ன பண்ணும், ஹோல்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஸ்பீட்டை நகர்த்தக்கூடாது. நான் ஜஸ்ட் ப்ரெஷரை மட்டும் ஹோல்ட் பண்ணுறேன். விட்டு கொடுத்துருக்கு, ஆனால் ஃபீட்டை நகர்த்தக்கூடாது. ஜஸ்ட்டு லைட்டாக விட்டு கொடுத்துச்சு, ஆனால் ஃபீட்டை நகர்த்தக்கூடாது. பட் இந்த இடத்துல நான் அதை ரொம்ப மைண்ட் பண்ணிக்கல, இப்போதைக்கு மைண்ட் பண்ணிக்கல, அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த விஷயத்தை. நல்லாவே விட்டு கொடுத்துச்சு. ஓகேவா, நல்லா விட்டு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு சூப்பராக விட்டு கொடுத்துருக்கு. காஜல் இல்லை, ஃபைட் பண்ணினா விட மாட்டேன். ஃபைட் பண்ணக்கூடாது, விட்டு கொடு பார்க்கலாம். விட்டு கொடு ஆக்சுவலாக, அவன்தான் விட்டு கொடு. இல்லை, நீ ஃபைட்டிங் தான் பண்ணுற. விட்டு கொடுக்கலாம். என்ன விட்டு கொடு, நல்லா விட்டு கொடுக்கலாம். விட்டு கொடுக்கணும். ப்ரெஷர் தான் இருக்குது. எனக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா நான் விட்டுருவோம் உன்னை. நான் வெயிட் பண்ணுறேன். விட்டு கொடு. கொஞ்சம் அவ்வளோதான்டா. சூப்பராக விட்டு கொடுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் வந்து
ஸோ கிரவுண்ட்லேயே வந்து நான் ஃப்ளெக்ஷன்லாம் தயார் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். இல்லை ஃபீட்டு நகர்த்தக்கூடாது விட மாட்டேன். நகர்த்தக்கூடாது விட மாட்டேன். நகர்த்தக்கூடாது விட மாட்டேன். நகர்த்தக்கூடாது நகர்ந்தா விட மாட்டேன். நகர்ந்தா விட மாட்டேன். இல்லை வீட்டுக்கு சூப்பர்டா. அவ்வளோதான் வீட்டுக்கு. அப்போ இந்த விஷயத்தை நான் என்கரேஜ் பண்ணணும். கிரவுண்ட்லேருந்தே விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத அதுக்கு நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு வாக் கொடுத்து போவோம். நல்லா ஒபே பண்ணுறான். நம்ம மீறி இழுத்து போட்டு போல நம்ம கூட ஒரு பீஸ்ஃபுல்லாக நடக்கிறான். ரொம்ப சாந்தமாக இருக்கான். எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்க பாருங்க. ஒரு பதட்டமாக இருந்த குதிரை வந்து அப்படியே மாறி இருக்கு. அதனுடைய கேரக்டர் அப்படியே மாறிடுச்சு. ரொம்ப சாந்தமாக நம்ம கூட நடக்கிறது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா? இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம இது பண்ணிக்கணும். ஓகே சரி, இப்போ மவுண்டிங் போவோம். அடுத்து மவுண்டிங் அப்போ என்னென்ன நம்ம எப்படி அப்ரோச் எப்படி நான் என்னுடைய இது இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஜஸ்ட் மவுண்டிங் அப்போ நான் வந்து நம்ம பண்ணலையா அந்த ஃப்ளெக்ஷனை கொண்டு வந்துக்குவோம். கொண்டு வந்துட்டு பாருங்க, ஃபைட் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் வந்து சிறப்பில் ப்ரெஷர் போடுறேன். ஹார்ஸ் மூவ் ஆகலைன்னு பிறகு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த காலை எடுத்து மேலே வைக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? காலை எடுத்து மேலே வைக்க ட்ரை பண்ணுறேன். ஹார்ஸ் மூவ் ஆகக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன், நம்ம கொடுத்த லேட்டரல் ஃப்ளெக்ஷன் வந்து இப்போ யூஸ் ஆகுது. அதான் வந்து குதிரை வந்து நேராக போகும். இன்கேஸ் நான் வந்து இதை வச்சு இப்போ நான் காலை வெளியே எடுத்துறேன். ஏன்னா நான் உடனே ஏற ட்ரை பண்ணல. ஏன்னா வந்து நான் இதுக்கு பல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து அனுப்பணும். இவங்களுடைய இந்த காஜலோட ஓனர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்ஸை எதிர்பார்த்து என்கிட்ட அனுப்பியிருக்காங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸையும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக பழகணும். இந்த குதிரையை ஓட்ட போகிறவங்களுக்கு அந்த டேலண்ட் லைட்டாக இருக்கணும். அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் ஹார்ஸ்மேன்ஷிப் தான் என்னன்ட்டு. அப்போ தான் இது பழிக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் செக்ஷன் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன். எடுத்து கால் வைக்கிறேன். ப்ரெஷர் போடுறேன். ஹார்ஸ் நகரில் ரிலீஸ் பண்ணுறேன். ரப் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் மறுபடியும் பெண்ட் பண்ணுறேன். ஹார்ஸ் நகருக்கு நான் விட போகிறதில்ல. நின்றுச்சு. ரிலீஸ் பண்ணுறேன். ரப் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் பெண்ட் பண்ணுறேன். கால் எடுத்து வைக்கிறேன். பண்ணுறேன். ஃபுல்லாக கமிட் ஆகலை. ஓகேங்க. அந்த மவுண்டிங்கு அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட் நான் இந்த வீடியோவில் விட்றேன். அது நம்ம எப்படியும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கீழே இருந்து என்ன லேட்ரல் ஃப்ளெக்ஷன் பண்ணோம் அதை வந்து மேலே இருந்து பண்ண தெரியும். அப்போது நெக்கை லைட்டாக பெண்ட் பண்ணுறேன். ஃபைட் பண்ண வீட்டில் பெண்ட் பண்ணுறேன். ஃபைட் பண்ண வீட்டில் நகருது விட மாட்டேன். அப்போ எப்போ விடுவேனாக்கா கால் ஹைடில் ஆன பிறகு தான் விடுவேன். விட்டு கொடுத்துனா விட்டுருவேன். விட்டு கொடுத்தான். அப்போ கை விட்டேன். ஓகே. அப்போ ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்த பழக்காம நீங்க ஒரு பான்ஸோரையோ இல்லை ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆர்ஸோ இல்லை ரைடிங்ல பிரச்சனை இருக்கிற ஆர்ஸோ வந்து கரெக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் அடிப்படைங்க. அப்படின்னா அந்த அடிப்படை கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஹார்ஸ்மேன்ஷிப்ல என்டர் ஆகவே முடியும். அப்போ நான் கேட்கும் போது பாருங்க, ரொம்ப சாஃப்டா. ஓகேங்களா? ரெண்டு ஃபிங்கர்ல லைட்டா அப்படி கேட்குறேன். குட், சூப்பர். ஓகே, சூப்பராக விட்டு கொடுத்தா பாருங்க. அப்போ ஒரு முறை புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். செகண்ட் டைம் வந்து பாருங்க, லைட்டா ப்ரெஷர் ஹோல்ட் பண்றேன். விட்டு கொடுத்தோம். அப்போ லெஃப்ட் சைடு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. ஹோல்ட் பண்றேன். அது வச்சிடலாம். விட்டு கொடுத்துரும். அப்போ ரைட் சைடு வந்து இந்த ஃபிங்கர்ல ரைட் சைடு பாருங்க. இப்போ தெரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா? லெஃப்ட்ல சொல்லி கொடுத்தது இன்னும் ரைட்ல சொல்லி கொடுக்கலாம். என்ன பண்றேன், நான் லைட்டா இதை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். விட்டு கொடுத்துனா விட்டுருவேன். விட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் ஃபைட் பண்ணாது.
அவ்வளோதான்டா செல்லம். விடுமா, விடு 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 செல்லம், விட்டு விடு விட்டு விடு. அவ்வளோதான்டா, அவ்வளோதான். அப்போ நிறைய நான் ஹார்ஸ் ரைடிங் பண்றவங்கள பார்த்துருக்கேன். எடுத்த உடனே கேலப், எடுத்த உடனே ரைடு, எடுத்த உடனே வாக், எடுத்த உடனே ட்ராட்டுன்னு அந்த ரைட் மேல தான் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அது கூட இவ்வளோ நேரம் வந்து அது மனசோட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்றது, நிறைய அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது பாருங்க, லைட்டா அப்படி அவ்வளோதான். சூப்பர். பாருங்க, ஒரு விஷயத்தை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்று செம்ம ஃபாஸ்ட் லேர்னர் இருக்கேன். காஜல் இஸ் ஃபாஸ்ட் லேர்னர். மறுபடியும் பதட்டமாயிடுச்சு. ஃபைட் பண்ண முடியாதா? ஃபைட் பண்ணவே முடியாது. இதுதான் கொடுக்கும். விட்டு கொடு, விட்டு கொடு. நீ ஃபைட் பண்ண விட மாட்டேன்றா. ஃபைட் பண்ண விட மாட்டேன், ஃபைட் பண்ண விட மாட்டேன். விட்டு கொடுத்துட்டா விட்டுருவேன், அவ்வளோதான். விட்டு கொடு, நான் விட்டு கொடுத்தேன்னா விட்டுருவேன். ஃபைட் பண்ண விட்டு கொடு, விட்டு கொடு. ஃபைட் பண்ற லைட்டா, அவ்வளோதான் அவ்வளோதான். இதுதானே கேட்டேன் நான். இப்போ கொஞ்ச நேரம் அது கூட விளையாடலாம். அப்போ இந்த பக்கம் பாருங்க, லெஃப்ட் ரைட்டு பண்ண, லெஃப்ட் மறந்துடுச்சு. லெஃப்ட் மறுபடியும் வளைச்சிடலாம். இப்படி நான் உங்ககிட்ட கேட்கறது இதுதான், எப்பெல்லாம் ரெயினை நான் பிக் பண்ணுறனோ தலையை வளைச்சிக்குது, தலையை வளைச்சு கொடு, விட்டுருவேன். நீ காலை நகர்த்தவே சொல்ல, நான் நீ ஃபைட் பண்ணி அவ்வளோதான். இதுதானே கேட்டேன். இங்கே பாரு, இந்த கால் இந்த பக்கம், இந்த பக்கம் விட்டு கொடு, விட்டு கொடு. நல்லா, அவ்வளோதான். காலை டச் பண்ணிடுச்சு, விட்டேன். இந்த பக்கம் அவ்வளோதான், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, விட்டு அவ்வளோதான். இதுதான் கேட்குறேன் நான். அப்போ இந்த விஷயத்த மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மறுபடியும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லைம்மா, விட்டு கொடுலாம், விட்டு விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடுக்கலாம். அருமை அருமை. இதுதான் கேட்குறேன். இந்த சைடு அவ்வளோதான். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, வாக் பண்ண போறேன். ஹார்ஸை வாக் பண்ண போறேன். இதுக்கு நிறைய பழைய நினைவுகள் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து ஆளை தூக்கிட்டு ஸ்டேபிளுக்கு ஓடி போயிடுற குதிரை. ஓகேங்களா? தூரம் போயிட்டு ஜூம் பண்ணி கொடுக்குறேன். ஜூம் பண்ணி கொடுக்குறேன். கண்ட்ராக்ட் நிமிஷம் ஜூம் பண்ணி ஈஸியா ஸ்டேபிளுக்கு தூக்கிட்டு போகக்கூடிய அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கா? இந்த பெல்ட் எங்க யூஸ் ஆகுது பாருங்க. அங்க வந்து விட்டு கொடுத்து லைட்டா இது பண்ணிட்டு அது விட்டு கொடுத்து வந்துடும் நம்ம. ஓகேங்களா? இது வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் போயிடும், ஏன்னா மைக் ஆடிட்டே வருது இல்லையா? சரி, ஓகே, ட்ரை பண்ணுறேன். என்னோட முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன். ஓ, என்ன பண்ணுறேன், பெண்டு லைட்டாக டேர்ன் பண்ணுன்றேன். அவ்வளோதான். போடா, அந்த பக்கம் போக மாட்டாங்களாம், அந்த பக்கம் தான் போவாங்களாம். இங்கே வந்து நின்ட்டாரு பாருங்க. அவ்வளோதான்டா. காஜல் காஜல் அகர்வால் மாதிரி அழகாக இருக்கு. வீடியோவில் கட் பண்ணிடுங்க, சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே, அப்படி போகலாம். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். நீ நானும் குட் பார்ட்னர்ஸ். ஏன் பயப்படுவேன்? ஒரு டார்கெட்டை டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கல்லுக்கு போகலாமா? போகலாம். அவ்வளோதான். எல்லாம் கூப்பிட்டு போக முடியாதுமா, சார் கைட்லேயே ஓடுறாங்க. இந்த கல்லுக்கு போகலாம். இங்கே வந்துட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ அங்கே போகலாமா? அந்த மாதிரி போகலாமா? வரத்துக்கு போவோம். இப்போ நான் உங்க டேபிள் கிட்ட கொண்டு போவேன். அந்த இதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுறேன். நேராக டேபிள் கிட்ட கொண்டு போவேன். இங்கெல்லாம் சூப்பராக ட்ரை பண்ணுறேன். நான் ஏற்கனவே பச்சை பண்ணி கொடுத்துருந்தேன்.
ஓகே சரி, நான் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணி எப்போ லெஃப்ட் போயிடுறோம் இல்லையா, ரைட் போகலாமா? லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி மாற்றி கொண்டு போங்க. போகுமா? டேபிள் போயிடுவாங்க. போகலாமா? ரிட்டர்ன் பண்ணுவோமா? ரிட்டர்ன் பண்ணுவோம். இங்கே பாரு, மறுபடியும் அந்த பைக்கு போப்பா. அவ்வளோதான் அவ்வளோதான். சூப்பர் ஆர்டராக இருக்குது. என்னன்னு மறுபடியும் 180 டிகிரி டர்ன் பண்ணுவோமா? அவ்வளோதான். அதுப்போ எங்கே போகலாமா? ரிலாக்ஸாக போகணும். அங்கே போகுமா? அந்த மரத்துக்கு போகும். டேபிளை நோக்கி ஓடணும்னா வேகம் தான். மறுபடியும் ஒரு உடனே திரும்பவும் போடா. டேபிளை விட்டுட்டு நான் போனேன். ரூபா பண்ணாக்க போக மாட்டேன். போடா, ரிலாக்ஸ் ஆகுது. நீ நல்ல பிள்ளையா இருப்ப. மறுபடியும் அங்கே போவோமா? மறுபடியும் 180 போடுவோமா? போகலாம். காலையில சும்மா வேலை செய்யும், விளையாட்டு சும்மா இருக்கு. சாப்பிட்றதுக்கு வேலை செய்யணும்ல. இந்த மரத்துக்கு போகும். இந்த மரத்துக்கு போகுமா? போனவுடனே இப்படி போனவுடனே இப்படி போகுமா? அவரே கேன்டர் போறான். ஏன்னா ஸ்டேபிள் நோக்கி போறாரு. ஊர் பண்ணாங்க, அவங்க ஸ்பீட் எல்லாம் கேட்க மாட்டான். டார்கெட் பண்ணும். போடா போ. என்ன விளையாட்டுத்தனமா இருக்கு உங்களுக்கு. போலாம், அங்க போலாமா? வா. மறுபடியும் ஸ்டேபிள் நோக்கி விடுறான். கேன்டர் பண்ணக்கூடாது, சரியா? மெதுவா போகணும். ஓகேவா? கேன்டர் பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்படியே டைட்டா சர்க்கிள் போடுவேன். டேபிள் நோக்கி போ. போலாம். நான் உனக்கு தாத்தேன்டா, கிட்டே ஏமாத்துறேன். அந்த வண்டிக்கிட்ட போட வச்சு இழுத்து போயிட்டு வரேன். என்ன என்ன பிரச்சனை கொடுக்குறேன்? கொஞ்சம் வேலை செய்யி. ஏமாச்சே சாப்பாடுலாமா? மறுபடியும் வழிகிட்டலாம் கூட்டின்னு போவேன். ஆனா இழுத்து போனேன் கூட வந்துச்சு பாரு. வழிகிட்டதான் போவேன். திரும்பி வழிகிட்டதான் போவேன். அவ்வளவுதாங்க. நல்ல புள்ளப்பா, நல்ல புள்ள பத்தியா? சரி, நீ இப்போ நீ சீக்கிரமா வந்ததுனால உனக்கு டெஸ்ட் கொடுத்தமா? நீயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பார்க்கலாம். சொல்லணும்னாக்கா நிற்க வைப்பேன். ஆனா நீங்க புரிஞ்சுட்டு பார்க்கலாம். புரிஞ்சுக்கலையா? சரி, நான் பிரெயினை செட் பண்ணி நிறுத்துறேன். காஜல் 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 அருமையா போறாங்க. அப்போ அப்படியே நான் நினைக்கிறதெல்லாம் செய்ய போறேன். இப்படி திரும்பினா இப்படி திரும்ப, அப்படியே ஒரு ஷார்ட்டா இப்படி திரும்பினா இப்படி திரும்பினா திரும்புடா. ஓகே,
திரும்பினா இப்படி திரும்பணும். திரும்புடா. ஓ அப்புறம் நான் இப்படி திரும்பணும். அப்படியே ஊசி நூல் மாதிரி உன்னை கோர்த்து எடுத்துருவேன் எல்லா இடத்துலையும். ஓகேவா? ஓ சரிடா. திரும்புடா. திரும்ப நிறைய ஃப்ரண்ட் எண்ட்ல வெயிட்டா இருக்கடா. பேக் எண்ட்ல வெயிட்டை போடு. போ. திரும்ப சரி, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கியா? ஸ்லோ பண்ணலாமா? ரெஸ்ட்டை போடுவோம். ஓகேங்க, நல்ல ஒரு பாசிட்டிவான செஷன். ஓகேங்களா? நான் ஹாப்பி, ஹார்ஸ் ஹாப்பி, சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த செஷனை இது மாதிரி முடிப்போம். ஏன்னா வந்து ஃபினிஷ் வித் பாசிட்டிவ் நோட். ஓகேங்களா? நான் இதுக்கு மேலே அதுக்கிட்ட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரே நாளில் அப்படியே பெரிய ஹார்ஸை உருவாக்குறேன்னு சொல்லி அது மனசை உடச்சி, என் மனசை உடச்சி, உங்கள் மனசை உடச்சி எதுக்கு? அதில் வந்து நல்ல ஒரு சூப்பரான விஷயத்தில் இன்னைக்கு முடிப்போம். நாளைக்கு வந்து மறுபடியும் அதை இதுல இருந்து அடுத்த ப்ரோக்ரஸ், அடுத்த ஸ்டெப், அடுத்த 1% நம்ம எதிர்பார்ப்போம். 100 நாள்ல 100% நல்ல குதிரை. ஓகேங்களா? இன்னைக்கு 2 நாள் 2%. ஓகேங்களா? அடுத்து நாளைக்கு ஒரு 1% எதிர்பார்ப்போம். ஓகே, குட் கஜல். நகரெல்லாம் கூடாது, உனக்கு நான் அந்த விஷயமே சொல்ல. நிக்கலாம். ஓ ட்ரெயினை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பொறுமையா. மாட்டிக்கிச்சுடா. மாட்டுச்சு. ஓ டூலாம் மாட்டுச்சுன்னா பிரச்சனைங்க. சிறப்பில் வந்து எப்பவுமே மாட்டக்கூடாது. ஷூ காலில் தூக்கிட்டு ஓடிடும். அப்புறம் ஹார்ஸ் ஆக்சிடென்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓகே, நல்ல பிள்ளை. சரிங்களா? அப்போ ஃபினிஷ் பண்ணி கட்டுருவோம். ஓகே, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஷேர் பண்ணாதான் சப்ஸ்கிரைபர் அதிகம் கேட்பாங்க. எனக்கு நம்ம குதிரை ஃப்ரெண்டுன்னு கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு 4-5 பேர். அவங்களுக்கு சும்மா தட்டி விடுங்க பார்ப்போம். ஓகேங்களா? சும்மாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தட்டி விடுங்க, இல்லைன்னா பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து நாளைக்கு செஷனில் நம்ம காஜலோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து பார்ப்போம். அன்டில் தென் பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.